ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். வாங்க இன்றைய இலவசங்களை பார்ப்போம். பெயர் வினிதா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவனந்தபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து திருமணம் மல்லும் போய் கல்யாணம் வந்து நின்றுச்சா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் சைடு அவங்களுடைய அப்பா வந்து தவறிட்டதுனால இவங்க திருமணத்தை வந்து நிறுத்திட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்கள வேணான்னு சொல்லிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா கம்பல் பண்ணுறதுனால ஓகே சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும். மாதம் குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நல்ல ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் சீர்திருத்தத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மாலதி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக வந்து ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும். ஒரு தன்னை போல ஒரு 10 12வது படிச்சிருந்தா கூட ஓகே தாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். கூலி வேலையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாத வேணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு கொஞ்சம் நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க, ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணா வந்து மிலிட்ரியில் இருக்கிறதாவும், இவங்களுடைய அக்காங்களாம் திருமணமாகி நல்ல இடத்துல செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர் நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதுங்க. ஒரு சொந்த வீடு இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீர்சனத்தில் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படும். தேங்க்யூ.